ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு இல்லையா? 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆஷாட நவராத்திரியில் முக்கியமான நாள் ஞாயிறு திங்கள் 2 நாளுமே இந்த பஞ்சமி திதி தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த நவராத்திரிக்கு, அதாவது ஆஷாட நவராத்திரினா வாராகி நவராத்திரி, அதாவது வாராகிக்கு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த புரட்டாசி மாதம் வர வசந்த நவராத்திரி நம்ம துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு லலிதாம்பிகை எல்லா அம்பாளையும் கொண்டாடுவோம். இது முக்கியமாக வாராகிக்கு முக்கியம். இந்த நவராத்திரியில் எல்லாரும் பண்ணுறவா பூஜை பண்ணுறவா பண்ணுவா. அது ரொம்ப நேமனிஷ்டையாக பண்ண வேண்டியது வாராகிங்கிறது. வாராகி படம் எல்லா ராத்திரியும் வச்சிருக்க மாட்டோம். அது ரொம்ப ஸ்ரத்தையாக, அது ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்கிறதுனால இந்த நவராத்திரி நேரத்தில் மட்டும்தான் அந்த படத்தை வச்சுட்டு சில பேர் பூஜை பண்ணுறவா பண்ணுவா. நான் படம்லாம் வச்சுட்டு பூஜை பண்ண மாட்டேன். இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளை வாராகியை மனசில் நினச்சிப்பேன். வாராகி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் வேண்டிட்டு அந்த கோவிலில் போய் புடவையெல்லாம் வாங்கி சாத்தி அர்ச்சனை பண்ணி அபிஷேகத்துக்கு கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆற்றுல வச்சுட்டு பண்ணுற அளவுக்கு நேமனிஷ்டையாக பண்ணணுங்கிறதுனால அது தினப்படியில் யாரும் இந்த நவராத்திரி டைமில் முக்கியமாக இந்த ஆஷாட நவராத்திரி நேரத்தில் எல்லாரும் வச்சுட்டு பண்ணலாம். இந்த 10 நாளைக்கு மட்டும் பண்ணலாம். நான் விளக்குலையே அப்படியே வேண்டிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுவோம். அதுவும் வாராகிக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. அது முக்கியமாக இந்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் வாராகே நமகன்னு சொன்னாலே போதும். இதை நிறையா தடவை சொல்லலாம். ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் வாராகே நமக சொல்லலாம். இல்லை நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம். இன்னைக்கு நான் ஸ்ரீ மூக்க பஞ்சசதியிலேருந்து சில ஸ்லோகங்கள், அதாவது மூக்க சாரம்னு இந்த மாதிரி புக்கு கடையில் கிடைக்கிறது. மூக்க பஞ்சசதி நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். என்னோட இந்த சேனலில் ஸ்துதி சதகம், மந்தஸ்மித சதகம், கடாட்ச சதகம்லாம் அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். அது இப்போ நம்ம அத்தனையும் படிக்க முடியாது இல்லையா? ஒரு சதகம் படிக்கிறதா இருந்தாலே ஒன்றுலேயும் 100 ஸ்லோகங்கள் இருக்குது. மொத்தம் 500 ஸ்லோகங்களுக்கு மேலே இருக்குது. இந்த ஸ்ரீ மூக்க பஞ்சசதின்னு இந்த புக்கில் இருக்கிறது 500 ஸ்லோகங்களுக்கு மேலே இருக்குது. இதில் மகா பெரிவா நமக்காக எளிமையாக இந்த மாதிரி ஒரு நாள் கிழமையில் சொல்கிறதுக்குன்னே இதில் வெறும் 31 ஸ்லோகங்கள் தான் இருக்கும். எல்லா சதகத்துலேருந்தும் முக்கியமான 2 ஸ்லோகங்களாக போட்டு மொத்தம் 31 ஸ்லோகங்கள் இருக்குது. இதுதான் இன்னைக்கு நான் படிக்கலான் இருக்கேன். இந்த நேரத்தில் இதையும் நம்ம படித்தோம்னா, அந்த அம்மாள் முன்னாடி படித்தோம்னா ரொம்ப விசேஷங்கிறதுனால இன்னைக்கு நான் இதை படிக்கிறதா இருக்கேன். இது தெரிஞ்சிருக்கோம் எல்லாருமே. மூக்க கவிங்கிறவர் தான். அவருடைய பேச்சு வராமல் இருந்தது. காமாட்சி சன்னதியில் உட்காந்து அந்த காமாட்சியே பிரார்த்தனை பண்ணி தான் அவருக்கு பேச்சு திறன் வந்தது. பேசுறது மட்டும் இல்லை, பாடுறவளுக்கு கவிதை பாடுற அளவுக்கு திறமையே அந்த காமாட்சி கொடுத்துருக்கு. அதனால தான் இதை படித்தா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஞானம் உண்டாகும், எல்லா செல்வங்களும் நம்மளை சேரும்னு ஜென்ரலாக இந்த மூக்க பஞ்சசதியை படித்தோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும்னு பெரியவாலாம் சொல்லியிருக்கா. மகா பெரியவா ரொம்ப சொல்லுவார், இந்த ஸ்ரீ மூக்கு பஞ்சசதியை படிங்கோ எல்லாரும் சொல்லிட்டு. அப்போ இது இன்னைக்கு அவ்வளோ ஃபுல்லாக படிக்க முடியாதுங்கிறதுனால இந்த மூக்க சாரம் இதை மட்டும் இன்னைக்கு நான் படிக்கலான் இருக்கேன். 1வது ஸ்லோகம். இது ஸ்துதி சதகத்திலேருந்து வருது இந்த ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தினமுமே இதை நம்ம சொல்லலாம். அதில் ராகா சந்திர சமான காந்தி வதனாம் நாகாதிராஜஸ்துதா மூகானாமபி குர்வதி சுரதுனி நீகாஷவாக் வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகாம் சோகாபஹந்த்ரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேராகாரிணி ராஜதே ஜாதா சீதல சைலதः சுக்ருதினாம் दृश्या परं देहिनां लोकानां क्षणमात्र संस्मरणतः संतापविच्छेदिनी आश्चर्यं बहुखेलनं विदनुते
नैश्चल्यमाबिभ्रती कम्पायास्तटसीं निकापितटिनी காருண்யபாதோ மயி. இதுவும் ஸ்துதி சதகத்துல தான். இது 12வது ஸ்லோகம் ஸ்துதி சதகத்துல. இப்ப 3வது ஸ்லோகம் ஸ்துதி சதகத்திலிருந்து 90வது ஸ்லோகம். இது பராமிருத ஜரி ப்ளுதா ஜயதி நித்யமந்தஸ்சரி भुवा बहिच्चरी परमसंविदेकात्मिका महद्भिरपरोक्षिता सततमेव काञ्चीपुरे ममान्वहमहं मतिः मनसि भातु माहेश्वरी. அடுத்தது ஸ்துதி சதகத்திலிருந்து 97வது ஸ்லோகம். சராச்சர ஜகன்மயீம் சகலஹ்ருன்மயீம் சின்மயீம் குணத்ரயமயீம் ஜகத்ரயமயீம் த்ரிதாமாமயீம் பராபரமயீம் சதா தச திசாம் நிஷாஹர்மயீம் பராம் சதத சன்மயீம் பரமசின்மயீம் ஷீலயே. அடுத்தது பாதாரவிந்த சதகத்திலிருந்து 49வது ஸ்லோகம். சதகம் மாறும்போது கொஞ்சம் ராகமும் மாறும். பவாம்போதௌ நௌகாம் ஜடிம விபினே பாவகஷிகாம் பிரணமேந்திராதீனாம் அதிமுகுடம் உத்தம் சகலிகாம் ஜகத்தாபஜ்யோஸ்னாம் கிருதகவச பஞ்சரபுடே சுகஸ்திரீம் காமாக்ஷ்யாம் மனசி கலையே பாதயுகலீ. அடுத்தது ஸ்துதி சதகத்திலிருந்து 56வது ஸ்லோகம். பராவித்யா ஹ்ருத்யா ஷிதமதன வித்யாமரகத பிரபா நீலா லீலா பரவசித சூலாயுதமனாம் தமః பூரம் தூரம் சரணநத பௌரந்தரபுரி மிருகாட்சி காமாட்சி கமலதரலாட்சி நயத்துமே. அடுத்தது ஸ்துதி சதகத்திலிருந்து 101வது ஸ்லோகம். समर विजय कोटि साधकानंद धाटी मृदु गुण परिपेटी मुख्य कादंबवाटी मुनिनुत परिपाटी मोहिता जांड कोटि परम शिववधूटी पातु मां कामकोटि. அடுத்தது ஸ்துதி சதகத்திலிருந்து 77வது ஸ்லோகம். இது நம்பரோட ஏன் சொல்றேன்னா, நீங்க புக்கு வச்சுட்டு இருந்தா அதை வச்சு நீங்க செக் பண்ணி பாடலாங்கிறதுக்காக தான். யஸ்யா வாட்டி ஹிருதய கமலம் கௌசுமி யோக பாஜாம் யஸ்யா பீட்டி சதத சிசிரா सीकरैक्माकरन्दैः यस्याः पेटी श्रुति परिचलन् मौलिरत्नस्य काञ्ची सा मे सोमाभरणमहिषी साधये काङ्क्षितानि. அடுத்தது 46வது ஸ்லோகம். ஆர்யா சதகத்திலேருந்து. ஆர்யா சதகம் தான் ஸ்ரீ மூக்க பஞ்சசதியில முதல் சதகம்.
कुण्डली कुमारी कुटिले चण्डी चराचर सवित्री चामुण्डे गुणिनि गुहारिनि गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी. அடுத்தது 47வது ஸ்லோகம் ஆர்யா சதகத்திலிருந்து. अभिदाकृतिर्विदाकृतिः अचिदाकृतिरभिचिदाकृतिर्मातः अनहन्ता त्वमहन्ता भ्रमयसि कामाक्षि शाश्वती விஸ்வம். இதுவரைக்கும் 10 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. அடுத்தது ஆர்யா சதகத்திலிருந்து 98வது ஸ்லோகம். அந்தரபி பைரபி த்வம் ஜந்து ததேரந்த காந்த கிருதஹந்தே சிந்தித சந்தானவதாம் சந்ததமபி தந்தனீஷி மகிமானம். அடுத்தது பாதாரவிந்தம் சதகத்திலிருந்து 44வது ஸ்லோகம். गिरां दूरौ चोरौ जडिमतिमिरानां कृतजगत् परित्राणौ शोनौ मुनिहृदयलीलैकनिपुणौ न कैस्मेरौ सारौ निगमवचसां खण्डितभव ग्रहोन्मातौ पातौ तव जननि कामाक्षि कलये. அடுத்தது பாதாரவிந்தம் சதகத்திலிருந்து 17வது ஸ்லோகம். ஜபாலக்ஷ்மீஷோ நஹ ஜனித பரமல் ஞான நளினி विकासौ या संगो विफलित जगज्जाड्यगरिमां मनः पूर्वाद्रिं मे तिलकयतु कामाक्षि तरसा तमस्काण्डद्रोही तव चरणपाथो जरमनः. அடுத்தது 14வது ஸ்லோகம். இது ஸ்துதி சதகத்திலிருந்து 48வது ஸ்லோகம். வரிவர்த்துஸ்தே மா त्वयि मम गिरां देवि मनसः नरीनत्तु प्रौढा वदनकमले वाक्यलहरी चरीचत्तु प्रज्ञा जननि जडिमानः परजने सरीसत्तु स्वैरं जननि मयि कामाक्षि करुणा. அடுத்தது கடாட்ச சதகத்திலிருந்து 16வது ஸ்லோகம். நீலோபி ராகமதிகம் ஜனயன் புராரே लोलोपि भक्तिमधिकां धडयन्नराणां वक्रोऽपि देवि नमतां समतां वितन्मन् कामाक्षि नृत्यतु मयि त्वदपाङ्ग पातः. அடுத்தது கடாட்ச சதகத்திலிருந்து 24வது ஸ்லோகம். अत्यंत शीतलमदन्द्रयतु क्षणार्धम् अस्तोकविभ्रमम् अनङ्गविलासकन्दम् अल्पस्मितादृतमपार कृपाप्रवाहम् अक्षिप्ररोहमचिरान् मयि कामकोटि.
அடுத்ததும் கடாட்ச சதகத்திலேருந்து 47வது ஸ்லோகம். கைவல்யதாய கருணாரச கிங்கராய காமாட்சி கந்தலித விப்ரம சங்கராய ஆலோகனாய தவ பக்த சிவங்கராய மாதர் நமோஸ்து பரதந்திரித சங்கராய. கடாட்ச சதகத்திலிருந்து 77வது ஸ்லோகம். சம்சார தர்ம பரிதாபஜுஷாம் நராணாம் காமாட்சி சீதலதராணி தவேக்ஷிதானி சந்திராதபந்தி கணச்சந்தனகர்த்தமந்தி முக்தா குணந்தி ஹிமவாரிணி சேஷனந்தி. அடுத்ததும் கடாட்ச சதகத்திலிருந்து 94வது ஸ்லோகம். பாணேன புஷ்பதனுஷ பரிகல்ப்ய மானத்ராணேன பக்த மனசாம் கருணாகரேன கோணேன கோமலத்ருஷஸ்தவ காமகோட்டி शोणेन शोषय शिवे मम शोक सिन्धुम्. அடுத்தது 99வது ஸ்லோகம் கடாட்ச சதகத்திலிருந்து. அஞ்ஞாத பக்திரசம் அப்ரசரத் விவேகம் அத்யந்த கர்வம் அனதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்யம் அசமீபகதம் ச முக்தேஹ காமாட்சி மாமவது தே கருணா கடாட்சஹ. அடுத்தது மந்தஸ்மிதம் சதகத்திலிருந்து 94வது ஸ்லோகம். இந்தானே பவவீதிஹோத்ர நிவஹே கர்மௌக சண்டாநில பிரௌಢிம் நா பகுலீக்ருதே நிபதிதம் சந்தாப சிந்தாகுலம் மாதர் மா பரிஷிஞ்ச கிஞ்சிதமலைஹ பீயூஷவர்ஷைரிவ ஸ்ரீகாமாட்சி தவ ஸ்மிதத்யுதிகணைஹ சைஷீர்யலீலாகரைஹ. அடுத்தது மந்தஸ்மித சதகத்திலிருந்து 24வது ஸ்லோகம். மந்தஸ்மித சதகத்திலிருந்து 24வது ஸ்லோகம். கற்பூரைரம்ருதை ஜகஜ்ஜனனி தே காந்தை சந்திராதபைஹ முக்தாஹார குணை மிருணால வலயைஹ முக்தஸ்மித ஸ்ரீரியம் ஸ்ரீகாஞ்சிபுரநாயிகே சமதயா संस्तूयते सज्जनैः तत्तादृं मम तापशान्तिविधये किं देवी मन्दायते. அடுத்தது மந்தஸ்மித சதகத்திலிருந்து 31வது ஸ்லோகம். சேதீதலயந்து நஷ்பசுபதேஹ ஆனந்த ஜீவாதவோ நம்ராணாம் நயனாத்வசீம சுஷரத் சந்திராதபோபக்ரமாஹ சம்சாராக்ய சரோருஹா கரகலீகாரே துஷாரோகராஹ காமாட்சி ஸ்மர
ஸ்வன்மந்தஹாசாங்குராம். அடுத்தது மந்தஸ்மிதம் சதகத்திலிருந்து 85வது ஸ்லோகம். सूतिष्वेति मकन्दलस्य वसतिः शृङ्गारसारश्रियः पूतिश्रुतिजरीरसस्य लहरी कारुण्यपातो निधेः वाटीकाचन कौसुमी मधुरिमस्वारज्यलक्ष्मास्तव श्रीकामाक्षी ममास्तु मङ्गलकरी हासप्रभा चातुरी. தப்பான மாதிரி இருக்கு, இன்னொரு தடவை பாடிடுறேன். வாட்டி காச்சன கௌசுமி மதுரிம ஸ்வராஜ்ய லக்ஷ்மாஸ்தவ श्रीकामाक्षी ममास्तु मङ्गलकरी हासप्रभा चातुरी. மந்தஸ்மித சதகத்திலிருந்து 100வது ஸ்லோகம் இது. क्रीडालोल कृपासरोरुहमुखी सौधाङ्गणेभ्यः कवीश्रेणी वाक्परिपाटिकामृतजरी श्रुतिगृहेभ्यः शिवे निर्वाणाङ्कुरसार्वभौमपदवी सिंहासनेभ्यस्तव श्रीकामाक्षी मनोजमल्दहसित ज्योतिष्कणेभ्यो नमः. அடுத்தது பாதாரவிந்தம் சதகத்திலிருந்து 26வது, பாதாரவிந்த சதகத்திலிருந்து 73வது ஸ்லோகம். கவித்வஸ்ரீமிஸ்ரீ கரண நிபுணோ ரக்ஷணஜனோ விபர்ணானாம் ஸ்ரீமன் நளினமஸ்ருணோ शोणकिरणो मुनीन्द्रानामल्दः करणशरणो मन्दशरणो मणोन्यौ कामाक्ष्यां दुरितहरणौ नौमि चरणौ. அடுத்தது பாதாரவிந்த சதகத்திலிருந்து 74வது ஸ்லோகம். பரஸ்மாத் சர்வாஸ்மாத் அபிச்ச பரயோः முக்திகரயோः நகஸ்ரீஷுத்யோஸ்னாம் குலிததுலயோ தாம்ரதலயः நிலியே காமாக்ஷ்யாம் நிகமனுதயோ நாகினதயோ நிரஸ்த ப்ரோண்மீலன் நளினமதயோரேவ பதயோ. அடுத்தது பாதாரவிந்த சதகத்திலிருந்து 96வது ஸ்லோகம் இது. ரணல் மஞ்சீராभ्यां ललितगमनाभ्यां सुकृतिनां मनोवास्तव्याभ्यां मथिततिमिराभ्यां नखरुचां निधेयाभ्यां पत्यां निजशिरसि कामाक्षि सततं नमस्ते पादाभ्यां नलिनमृदुलाभ्यां गिरिसुते. அடுத்தது 99வது ஸ்லோகம் பாதாரவிந்த சதகத்திலிருந்து. यशस्सूते मातः मधुरकवितां पक्ष्मलयते श्रियं दत्ते चित्ते कमपि परिपाकं प्रथयते
शिथिलयति ते किं न कुरुते प्रपन्ने कामाक्ष्याः प्रणति परिपाटी चरणयोः. பாதாரவிந்த சதகத்திலிருந்து 100வது ஸ்லோகம் இது. மணிஷா மாஹேந்திரீம் ககுபமிவ தே காமபிதஷாம் பிரதத்தே காமாக்ஷ்யாம் சரணதருணாதித்ய கிரணः யதீயே சம்பர்க்கே धृतरसमरल्डा कवयतां परिपाकं धत्ते परिमलवती सूक्तिनलिनी. கடைசியா ஸ்துதி சதகத்திலிருந்து 99வது ஸ்லோகம். இதுதான் 31வது ஸ்லோகம். இது இந்த மூக்கசாரம்ல 31வது ஸ்லோகம். ஆனா ஸ்துதி சதகத்துல 99வது ஸ்லோகம். புவன ஜனனி பூஷா பூதச்சந்திரே நமஸ்தே கலுஷ சமணி கம்பாதீரகேஹே நமஸ்தே நிகில நிகம வேத்யே நித்யரூபே நமஸ்தே परशिवमयि पाश चेदहस्ते நமஸ்தே. மொத்தம் 31 ஸ்லோகம். இந்த மூக்கசாரம் இந்த புக்கு தனியா கிடைக்கிறது. இது தனியா மகாபெரியவா நமக்குன்னே ஈஸியா படிக்கணும், இது எல்லாம் 500 ஸ்லோகம் நம்மளால படிக்க முடியாதுன்னு இதை தொகுத்து இந்த மாதிரி கடையில கிடைக்கிறது. நான் உங்களுக்கு இந்த புக்கு இல்லாதவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்லோகத்து முடிவிலையும் அது என்ன நம்பர்னு சொல்லி படித்தேன். 1லேருந்து 31 அந்த நம்பர் நான் சொல்லலை, அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்தந்த ஸ்லோகத்தோட நம்பரை சொல்லியிருப்பேன், எந்த சதகத்தில் வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் எல்லாரும் இந்த ஆஷாட நவராத்திரிகளை இதை அவசியம் படித்து அந்த வாராகி அம்மனோட அருளை பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வாராகி அம்பாளுக்கு தினம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் விளக்கேற்றி நாம் என்ன ஸ்லோகம் சொல்கிறோமோ, இந்த வாராகி அம்மனுக்கு நினச்சிட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லணுன்னாக்க சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி சொன்னாக்க ரொம்ப ரொம்ப விசேஷம். பானகம் நைவேத்தியம் பண்ணலாம், தானியங்கள் நைவேத்தியம் பண்ணலாம், சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சுவாமி முன்னாடி வைக்கலான்னு சொல்கிறா. அதெல்லாம் அவாவா சௌரியம். நான் இன்னைக்கு பானகம் தான் நைவேத்தியம் பண்ண போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு ஆற்றுல இருந்தால் கொண்டு வந்து வைப்பேன், கொண்டு வந்து. அதுதான் நம்ம அவாவா சௌரியம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ வாராகி தேவி. வாராகி இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் வாராகே நமக. இதை 108 தடவை சொல்லலான்னு எனக்கு சொன்னா. நம்ம இது நம்மளுக்கு எவ்வளவோ தடைகளை போக்கக்கூடிய ஸ்லோகம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்காமல் இருந்ததுன்னா வாராகி அம்மனை வேண்டினோன்னா அந்த தடைகள்லாம் விலகிடும். ஏதோ ஒரு இடம் நமக்கு விற்கலை, ஏதோ ஒன்று நம்மளுக்கு காரியம் நினச்சிட்டு இருக்கோம், அந்த காரியம் நடக்கலைன்னா வாராகி அம்மனை வேண்டிட்டு நம்ம கோவிலில் வாராகி அம்மனுக்கு போய் வேண்டிட்டு புடவை சாத்தியோ இல்லை அபிஷேகத்துக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணியோ பண்ணலாம். இப்போ இந்த நவராத்திரியில் வாராகி அம்பாள் நம்ம ஆற்றுலேயே இந்த விளக்கு ஏற்றி வச்சு வேண்டிட்டு நம்ம என்ன வேணாலும் வேண்டிட்டா நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆயிடும். அப்புறம் இந்த மூக்க பஞ்சசதி இதை எழுதினவர் மூக்கர். அது நான் சொன்னேனான்னு தெரியல. அந்த மூக்க கவி தான், அவர் தான் எழுதினார். அவர் ஊமையாக இருந்தவர். காமாட்சி அம்பாளை வேண்டிட்டு அவருக்கு பேச்சு திரும்ப வந்த உடனே அவர் இந்த அம்பாள் மேலே காமாட்சியை வர்ணித்து பாடின பாடல்கள் தான், இந்த ஸ்லோகங்கள் தான் இந்த ஸ்ரீ மூக்க பஞ்சசதி. 500 பாடல்களுக்கு மேலே காமாட்சி அம்பாளை வர்ணித்து பாடியிருப்பார். அப்பேற்பட்ட உன்னதமான கிரந்தம் இந்த ஸ்ரீ மூக்க பஞ்சசதி. இதனுடைய சாரம் தான் மூக்க சாரம்னு இன்னைக்கு நான் 31 ஸ்லோகம் படிச்சிருக்கேன். இதை சொல்ல விட்டுட்டேன். நமஸ்காரம்.